வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் பிரியாளர் சுந்தர், ஜெஃப்ரி ஜெபதாக்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகாவை நாளைய தினம் மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவு. ஜட்புள்ளி முறைமையை மீண்டும் தயாரிப்பதற்கு நிபுணர் குழு ஒன்று தேவை என உயர்நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல். உயர் தரத்திற்காக தேசிய பாடசாலை ஒன்றிலிருந்து மற்றும் ஒரு தேசிய பாடசாலைக்கு மாணவர்கள் சேர்க்கப்படுவதை தடுக்கும் வகையில் வெளியிட்ட சுற்று நிறுவம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். லண்டன் ஒலிம்பிக் விழாவை இலங்கையில் ஒளிபரப்பும் உரிமை MTV NBC ஊடக வலையமைப்புக்கு கிடைத்தமை தொடர்பாக பீஜிங் ஒலிம்பிக் விழாவில் இலங்கை சார்பாக போட்டியிட்ட பளுதூக்கும் வீரர் சிந்தன கீதா விதானகி கருத்து வெளியிட்டார். ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் விழாவுக்கு தற்போது சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விளையாட்டு விழாவில் இலங்கை வீர வீராங்கனைகள் சிலர் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். அந்த வீர வீராங்கனைகளுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பதக்கம் ஒன்றை சுவீகரிக்க அவர்களுக்கு சக்தியும் தைரியமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். சிரச தொலைக்காட்சி அன்று இன்று முதலிடத்தில் இருக்கும் ஒன்றாகும். விளையாட்டுத் துறையுடன் எப்போது இணைந்திருப்பது போல் இம்முறையும் லண்டன் ஒலிம்பிக் விழாவின் நேரடி காட்சிகளை கொண்டுவர தயாராக உள்ளது. அதற்கு நான் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரர்கள் அனைவருக்கும் ஒலிம்பிக் எனும் கனவு உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வீரர்களை போன்று MTV NBC ஊடக வலையமைப்பு காணும் கனவும் மகத்தானது. அதுவே வெற்றியாளர்களின் கனவு. London 2012 Olympics on the Champion Network, MTV and NBC. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுவிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் மகிழ்ச்சி அளிப்பதாக அனோமா பொன்சேகா தெரிவிக்கின்றார். அவரை விடுவிப்பது தொடர்பில் பார்லிமெண்ட் உறுப்பினர் டிரான் அலஸின் வீட்டில் ஜனாதிபதியுடன் நேற்றிரவு ஸ்நேகபூர்வ கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேற்றிரவு டிரான் அலஸ் அவர்களது இல்லத்தில் ஜனாதிபதி டிரான் அலஸ் மற்றும் நான் கலந்து கொண்ட சந்திப்பொன்று இடம்பெற்றது. சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வது குறித்த நடவடிக்கைகள் தொடர்பிலேயே நாம் கலந்துரையாடினோம். மிகவும் சுமூகமான முறையில் மகிழ்ச்சிக்குரியதாக அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அது தொடர்பில் நாம் திருப்தி அடைகின்றோம். இதற்கு முன்னர் இருந்ததை விடவும் அவரது உடல்நிலை தேறியுள்ளது. சிறைச்சாலையில் புழுதி படிந்த சூழ்நிலையில் இருந்தமையினாலேயே தொடர்ச்சியாக அவருக்கு இருமல் ஏற்பட்டது. எனினும் தற்போது குணமடைந்து வருகின்றார். வைத்தியர் வஜ்ர தென்னகோன் கூறும் வரை அவரை வைத்தியசாலையில் வைத்திருப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். வைத்தியர் பரிசோதித்து அவரது உடல்நிலை திருப்திகரமாக உள்ளது என கூறியதன் பின்னர் அவர் விடுதலை பெற்றதும் இல்லத்திற்கு அழைத்து செல்ல தயாராக உள்ளோம். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்று அமைச்சரவை கூடிய போது ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு அமைய இதற்கான அங்கீகாரம் கிடைத்ததாக ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் பந்துல ஜாசக்கர குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மணி அபாபேவர்தன சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வது தொடர்பில் அமைச்சரவையிலும் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என கூறினார். அமைச்சர் அவர்களே, சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வது தொடர்பாக நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதா? இதன் புதிய நிலவரம் என்ன? இல்லை, பேசப்படவில்லை. அமைச்சர்களின் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதா? இல்லை, அவ்வாறு ஒன்றும் பேசப்படவில்லை. இதேவேளை பெலியத்த கெட்டமான பிரதேசத்தில் ஜனசுய செயற்திட்டத்தின் கீழ் சிறுவர் நிதியங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வைபவத்தில் கலந்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச சரத் பொன்சேகா நிபந்தனைகளின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். சரத் பொன்சேகா நிபந்தனைகள் இன்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே எம் அனைவரதும் எதிர்பார்ப்பு. நிபந்தனைகளுக்கு அடிபணிந்தால் அது விடுதலை அல்ல. சரத் பொன்சேகா விடுதலையாகும் போது அவருக்கு சாதாரண பிரஜையொருவருக்கு இருக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் இருக்க வேண்டும். நாட்டின் 200 லட்சம் மக்கள் சார்பாகவும் நான் இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன். டிரான் அலஸ் செய்த இந்த முயற்சிக்காக நான் மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி கூறுகின்றேன்.
இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை நாளை காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். சரத் பொன்சேகா சார்பில் அவரது சட்டத்தரணி லக்ஷா நாணயக்கார நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த நகர்த்தல் பத்திரம் ஒன்றை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சார்பில் நாளை பிணை மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டியுள்ளதால் அவரை நாளை நீதிமன்றத்துக்கு வரவழைக்குமாறும் நகர்த்தல் பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேண்டுகோளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். அரசாங்கத்தின் மீதான ராணுவ வீரர்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கு சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் சரத் பொன்சேகா மற்றும் அவரது செயலாளராக கடமையாற்றிய முன்னாள் கேப்டன் சேனக ஹரிப்ரியடி சில்வா ஆகியோருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் தற்போது விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கு தொடர்பில் இந்த பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. 30 வருட யுத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததை நினைவு கூறும் யுத்த வெற்றியின் 3வது ஆண்டு நிறைவு விழா எதிர்வரும் சனிக்கிழமை காலி முகத்திடலில் கொண்டாடப்பட உள்ளது. அதற்கான ஒத்திகைகள் இன்று முற்பகல் நடைபெற்றன. வெற்றி விழாவின் ஒத்திகையை பார்வையிட பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முப்படைகளின் தலைமை அதிகாரிகள் இன்று காலி முகத்திடலுக்கு வருகை தந்திருந்தனர். போலீசார், முப்படை மற்றும் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான வீரர்கள் இம்முறை வெற்றி விழாவில் பங்கேற்க உள்ளனர். இராணுவத்தினரின் 148 யுத்த வாகனங்கள் விழாவில் பயணிக்க உள்ளதுடன் கடற்படையினரின் 72 யுத்த கப்பல்களும் விழாவை அலங்கரிக்க உள்ளன. விமானப்படையினரின் 72 விமானங்களின் சாகச காட்சிகளும் வெற்றி விழாவில் இடம்பெற உள்ளன. அத்துடன் யுத்தத்தின் போது நாட்டிற்காக அர்ப்பணிப்புகளை மேற்கொண்ட படை வீரர்களுக்கு ஜனாதிபதியினால் விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. இதேவேளை யுத்த வெற்றி விழாவை பார்வையிட பொதுமக்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய கூறினார். கொழும்பு கோட்டையிலிருந்து ஜனாதிபதி செயலக முன்றலினூடாக காலி முகத்திடலுக்கு பிரவேசிப்பதற்கு பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளதாகவும் இராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்காக தேசிய பாடசாலை ஒன்றிலிருந்து மற்றொரு தேசிய பாடசாலைக்கு மாணவர்கள் சேர்க்கப்படுவதை தடுக்கும் வகையில் கல்வி அமைச்சு வெளியிட்ட சுற்று நிருபம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடுவதற்காக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதனை குறிப்பிட்டார். இந்த சுற்று நிறுவத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவை அன்றிலிருந்து தெளிவாக கூறியிருந்தது. எனினும் இந்த வருடம் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளமையினால் இந்த வருடத்தில் மாத்திரம் மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. சில மாணவர்கள் பாடசாலைகளில் இருந்து விலகல் கடிதங்களையும் பெற்றுள்ளமையினால் அந்த சந்தர்ப்பத்தை வழங்க உள்ளோம். கிராமப்புற மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த நாம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறோம். நான் புதியதொரு சுற்று நிறுவத்தை வெளியிடவில்லை. இந்த சுற்று நிறுவத்தை மீறும் அதிபர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையே நாம் கூறியுள்ளோம். முறையற்ற விதத்தில் தீர்மானங்களை எடுப்பதனால் உயர்தரத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றமையினாலேயே அவ்வாறு கூறியுள்ளோம். විනයානුකූලව කටයුතු කරනවා කියන එක තමයි සඳහන් කරලා තියෙන්නේ. මොකද අත්නෝමතික ලෙස තීන්දුව తీරන ගත්තොත් නැති අවුලක් මේ උසස් පෙළ ක්ෂේත්‍රයේ ඇති වෙන නිසා. எனினும் கல்வி அமைச்சு குறித்த சுற்று நிறுவத்தை முற்றுமுழுதாக வாபஸ் பெற வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கிறது. තාවකාලික කතා අපිට අදාළ නැහැ. தற்காலிக முடிவுகளில் பலனில்லை என்பதனை நாம் கூறுகிறோம். இந்த சுற்று நிறுவத்தை முற்றுமுழுதாக வாபஸ் பெற வேண்டும். அவ்வாறு செய்யாவிடன் அடுத்த வருடமும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தயாராக வேண்டும். මේ චක්‍රලේකේ ආයි ගහන්න ඕනේ. එතකොට මේ චක්‍රලේකේ නිකුත් කරන තුරු අපි බලාගෙන ඉන්නේ නැත්නම් මේ චක්‍රලේකෙම අධ්‍යාපන අමාත්‍යාංශ ලේකම්ගේ මේ චක්‍රලේකම 2012-14ම ක්‍රියාත්මක කරන්න සූදානම් වෙනවා නම් ඒකටත් අපිත් සූදානම් වෙලා ඉන්නවා කියන කාරණේ අවධාරණය කරනවා. எனும் நமது இணையதளத்திற்கு மீண்டும் அந்த இணையதள முகவரி www.newsfirst.lk.
மீண்டும் அந்த முகவரி அறிய தருகிறோம். இணையதள முகவரி www.newsfirst.lk. 2011 ஆண்டு உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்டு இசட் புள்ளி முறைமையை மீள தயாரிப்பதற்கு நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க வேண்டியுள்ளது என சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் இரு நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த நகர்த்தல் பத்திரம் உயர்நீதிமன்ற பதிவாளரினால் பிரதம நீதியரசரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை ஆட்சேபித்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த நகர்த்தல் பத்திரம் சமர்ப்பிக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை ஆட்சேபித்து 16 மாணவர்களும் இலங்கை ஆசிரியர் சங்கமும் தாக்கல் செய்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட நீதிமன்றம் அனைத்து தரப்பினருக்கும் அது தொடர்பாக எழுத்துமூல விளக்கத்தை சமர்ப்பிப்பதற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் மனு மீதான தீர்ப்பை ஜூன் மாதம் 30ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சட்டமா அதிபர் இன்றைய தினம் குறித்த நகர்த்தல் பத்திரத்தை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அரசாங்கத்தினால் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு அன்று வழங்கப்பட்ட ஒருவேளை உணவு, சீருடை மற்றும் பாட புத்தகங்கள் என்பன அரசாங்கத்தினால் முறையாக வழங்கப்பட வேண்டியவை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். கொழும்பு 10 சங்கராஜ மகா வித்தியாலயத்தில் கல்வி பயில முதலாம் தரம் தொடக்கம் தரம் 5 வரையான மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை சீருடைகள் ரவி கருணாநாயக்க தலைமையில் இன்று வழங்கப்பட்டன. ஒரு கோப்பை பாலாக இருக்கட்டும், ஒருவேளை உணவாக இருக்கட்டும், பாட புத்தகங்களாக இருக்கட்டும் அல்லது சீருடையாக இருக்கட்டும், இவை அனைத்தும் அப்போதைய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஒரு பகுதியாகும். அரசாங்கம் முறையாக செயற்படுகின்றது என்றால் இவ்வாறான நடவடிக்கைகளை வேறொரு வேலை திட்டங்களின் ஊடாக முன்வைக்க முடியும். கல்வி என்பது மிகவும் முக்கியமானது என நான் நினைக்கிறேன். இந்த சிறார்களின் எதிர்காலம் தொடர்பில் நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் இதனை பயன்படுத்த வேண்டும். மூன்று தசாப்த கொடி யுத்தம் மண்ணையும் மக்களையும் சொல்லண்ணா துயரத்திலும் துன்பத்திலும் மூழ்கடித்துள்ளதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். குண்டு தாக்குதல்களுக்கு மத்தியில் மக்கள் வாழ்வின் இறுதி தருணங்களை தழுவிய காட்சி இன்னமும் தமது நெஞ்சு திரைகளில் சுழன்று கொண்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 தசாப்தங்களாய் வடக்கிலும் கிழக்கிலும் அவர்கள் வேர்பட்டு வாழ்ந்த மண்ணெங்கிலும் ஓங்கி ஒலித்த ஓயாத மரண ஓலமும் ஒப்பாரியும் இன்று இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அடங்கி போனாலும் இழந்த சொந்தங்களை நினைக்கும் மக்களின் மனங்கள் சுமக்கும் துன்பங்கள் பல உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த துன்பத்தை வார்த்தைகளில் வசப்படுத்துவது கடினம் என குறிப்பிட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா, யுத்தத்தின் கோர தாண்டவத்தில் உயிர் நீத்த பொதுமக்களின் எண்ணிக்கையோ ஏராளமாகும் என கூறியுள்ளார். இலட்சியத்திற்காய் உயிர் நீத்தவர்களின் கண்ணியத்தை தாம் மதிக்கும் அதேவேளை கேடயங்களாய் தம் இன்னுயிரை நீத்த சொந்தங்களின் இழப்போ வரலாற்றில் என்றும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குந்தியிருந்து கிடந்து வாழ்ந்த வீடு, கோலம் போட்ட முற்றம், சந்தைக்கு சென்ற சைக்கிள், களைப்பாரிய பனைமரம், கழித்து விளையாடிய மைதானம், கை கூப்பி தொழுத ஆலயம் என கொடிய யுத்தத்தின் கோரப்பிடியில் மக்கள் இழந்த அசையும் அசையாத சொத்துக்களை மீளச் சம்பாதிக்கும் திராணி உள்ள இனமாக இனம் என்று தலை நிமிர்ந்து நிற்பது ஓரளவு ஆசுவாசத்தை அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். கால்களையும் கைகளையும் காதுகளையும் தம் பாலினை வெளிப்படுத்தும் அவயவங்களையும் இழந்து நிற்கும் நாளைய சந்ததியின் எதிர்காலம் சூனியமாகிவிட்டது. வேதனையை மேலும் அதிகரிக்க செய்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டமரம் தளிர்க்கும் என்பது உலக நியதியாக இருந்த போதும் சொந்தங்கள் யுத்தத்தில் பட்ட துன்பங்களில் இருந்து மீள்தல் என்பது இற்றை வரை காணல் நீராகவே உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதிச் சடங்கோ இரங்கல் உரையோ கல்லறையோ இல்லாமல் தத்தமது சமய இறுதி சம்பிரதாயங்களை கூட நிறைவேற்ற முடியாதபடி உயிர் நீத்த சொந்தங்களை நினைவு கூறும் தருணம் நாளை உதயமாவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். வீட்டிற்கு அருகில் உள்ள வணக்கஸ்தலத்திற்கு நாளை சென்று தீபமேற்றி யுத்தத்தில் உயிர் நீத்த சொந்தங்களின் ஆத்ம சாந்தி வேண்டி ஆண்டவனை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மனிதத்தை தழைக்க வைக்கும் நோக்கில் இந்த ஆத்மா சாந்தி வழிபாட்டை நாளைய தினம் வரலாற்று கடமையாய் மக்கள் நிறைவேற்றுவீர்கள் என்பது திண்ணம் என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.